Hey guys, welcome back to the channel. In this channel, we will see a preview of the super badass shake plus wave effect that we Alight motion app use to create. This is a post use effect. Super effect use the wave use smooth video next level professional after effects பண்ணது மாதிரி உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா சோ அதெல்லாம் எப்படி மேக் பண்றது எல்லாமே இந்த வீடியோல தெளிவா சொல்லி தரேன் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் So guys, Alight motion app open பண்ணி உங்களுக்கு தேவையான ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா இது போல கிரியேட் பண்ணிக்கோங்க சோ இம்போர்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான வீடியோஸ் இல்லனா போட்டோஸ் எதுனாலும் பாத்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்கோங்க சோ அதை கிளிக் பண்ணிட்டு effects போங்க add effects போங்க சோ distortion and warp கேட்டகரிக்குள்ள போங்க அதுல வந்து டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ ஆட் பண்ணிட்டு அதை வந்து மிரர் வந்து எனேபிள் பண்ணி விட்டுருங்க சோ ஃபர்ஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா ஒரு ஷேக் வந்து badass ஷேக் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த wave warp effect வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம் சோ add effect கொடுங்க கொடுத்துட்டு move and transform போங்க சோ அதெல்லாம் auto shake னு ஒரு எஃபெக்ட் இருக்கும் ஜஸ்ட் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க சோ ஆட் பண்ணி என்ன பண்ணீங்கன்னா ஜஸ்ட் அதை வந்து ஓபன் பண்ணுங்க ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேக்னிட்யூட்னு இருக்கும் சோ அந்த மேக்னிட்யூட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு கீ ஃப்ரேம் வந்து வெச்சுக்கோங்க சோ இதே போல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கீ ஃப்ரேம் வந்து வெச்சுக்கோங்க சோ ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமோட வேல்யூ பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணி ஒரு 85 வந்து வெச்சுக்கோங்க மேக்னிட்யூட் வந்து 85 வெச்சுக்கோங்க சோ செகண்ட் கீ ஃப்ரேம் பாத்தீங்கன்னா 0 ஆக்கிருங்க ஓகேங்களா சோ இதுலயுமே பாத்தீங்கன்னா ஒரு கிராஃப் வந்து இதே போல செட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்மூத்தான கிராஃப் வந்து செட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இத வந்து காப்பி பண்ணிக்கோங்க பின்னாடி நம்ம யூஸ் பண்ற எஃபெக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த கிராஃப் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம் சோ இப்போ ஸ்பீடுக்குள்ள போய்க்கோங்க சோ ஸ்பீட்லயும் பாத்தீங்கன்னா சேம் ரெண்டு கீ ஃப்ரேம் வந்து வெச்சுக்கோங்க சோ ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம் பாத்தீங்கன்னா ஒரு 2.30 இல்லனா 35 அந்த ரேஞ்சுக்கு பாத்தீங்கன்னா ஸ்பீட் வந்து வெச்சுக்கோங்க ஒரு 2.30 கூட வெச்சுக்கலாம் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் ஸ்பீடோட இது பாத்தீங்கன்னா 0 ஆக்கிருங்க செகண்ட் இது சோ இதுக்குமே அந்த கிராஃப் வந்து பேஸ்ட் பண்ணிருங்க சோ பேஸ்ட் பண்ணிட்டு எவல்யூஷன் 0 சீட் 0 ஆங்கிள் பாத்தீங்கன்னா 0 ஆக்கிருங்க சோ ஸ்லாக் னு ஒன்று இருக்கும் அந்த ஸ்லாக் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணி ஒரு 55% க்கு பாத்தீங்கன்னா அந்த ஸ்லாக் வந்து வச்சிருங்க ஓகேங்களா சோ ஆட்டோ ஷேக் பாத்தீங்கன்னா டன் நம்ம வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து ஒரு ஷேக் வந்து கிரியேட் பண்ணிட்டோம் ஓகேங்களா சோ ஆட் எஃபெக்ட் போங்க அகைன் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க சோ அதுல ஆசிலேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சோ ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ்ல ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்கன்னா ஆங்கிள் இருக்கும் சோ ஆங்கிளை பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணனும் சோ ஆங்கிள் வந்து ஒரு 145 டிகிரி வந்து வச்சுக்கலாம் சோ ஆசிலேட் பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு எந்த சைடு டைரக்ஷனுக்கு வந்து ஆசிலேட் ஆகணுமோ சோ அதுக்கு ஏத்தாப்ல நீங்க வந்து ஆங்கிள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பட் எனக்கு பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருந்தேன் சோ அதே உங்களுக்கு சொல்லி தரேன் ஓகேங்களா சோ பட் ஆப்ஷனலா நீங்க வந்து எந்த டைரக்ஷன்ல வேணா நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சோ ஆங்கிள் வந்து 145 டிகிரி வச்சுக்கோங்க சோ ஃப்ரீக்வென்சி எடுத்துக்கோங்க சோ ஃப்ரீக்வென்சி பாத்தீங்கன்னா 6 ஹெர்ட்ஸ் வந்து வச்சுக்கோங்க ஃப்ரீக்வென்சி வந்து 6 க்கு கூட்டிடுங்க கொஞ்சம் ஹெவியாவே வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரீக்வென்சி வந்து 6 வச்சுக்கோங்க மேக்னிட்யூட் எடுத்துக்கோங்க மேக்னிட்யூட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு கீ ஃப்ரேம் அதே கீ ஃப்ரேம்ஸ் வச்சுக்கோங்க சோ மேக்னிட்யூட்ல ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேமோட வேல்யூ பாத்தீங்கன்னா 100 வந்து வச்சுக்கோங்க 100 செகண்ட் கீ ஃப்ரேம் 0 இந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கோங்க இதுக்குமே அந்த கிராஃப் வந்து பேஸ்ட் பண்ணிருங்க ஓகே டன் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆசிலேட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம் இந்த ஆசிலேட் என்ன பண்ணீங்கன்னா ஜஸ்ட் டூப்ளிகேட் அகைன் பண்ணிக்கோங்க டூப்ளிகேட் பண்ணிட்டு ஆங்கிளை பாத்தீங்கன்னா 0 ஆக்கிருங்க ஓகே ஆங்கிள் பாத்தீங்கன்னா 0 ஆக்கிருங்க செகண்ட் ஆசிலேட் எஃபெக்ட்ல பெர்ஃபெக்ட் அடுத்து ஃப்ரீக்வென்சி பாத்தீங்கன்னா 5 ஆக்கிருங்க 6ல இருக்கும் அதை வந்து 5 க்கு வந்து கொண்டு வந்துருங்க ஓகே மேக்னிட்யூட் பாத்தீங்கன்னா அதே இது இருக்கட்டும் நீங்க எதுமே டச் பண்ணாதீங்க ஓகேங்களா சோ பெர்ஃபெக்ட்டா பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க பார்த்தா தெரியும் ஒரு சூப்பரான ஒரு ஷேக் வந்து ஆட் பண்ணியாச்சு ஒரு சிம்பிளான ஷேக் தான் ஓகேங்களா இந்த ஷேக் வந்து ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணீங்கன்னா ஆட் எஃபெக்ட் போங்க ஆட் எஃபெக்ட் போய்ட்டு blur ஆப்ஷன் போங்க அதுல மோஷன் blur வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா ஃபுல்லா வச்சிருங்க 4.00 அந்த ரேஞ்சுக்கு பாத்தீங்கன்னா மோஷன் blur வந்து நீங்க வச்சிரணும் ஓகே சூப்பரான ஒரு மோஷன் blur ஆட் பண்ணதும் இப்போ அந்த ஷேக் பார்த்தா ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் ஓகேங்களா ஸோ பேசிக்காக ஒரு ஷேக் வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வேவ் வார்ப் எஃபெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம் ஸோ ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க டிஸ்டார்ஷன் அண்ட் வார்ப் போங்க ஸோ அதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வேவ் வார்ப் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும் ஜஸ்ட் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸோட ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணீங்கன்னா அதோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணணும் ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஃப்ரேம் ஸோ ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஒரு 0.90 அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் எண்டிங் பார்த்தீங்கன்னா 0ல வச்சுக்கோங்க ஸோ இதுக்குமே அந்த கிராஃப் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஃபேஸ் வந்து இதே போல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஆங்கிள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக டிக்ரீஸ் பண்ணிக்கலாம்
ஒரு -40 டிகிரி அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வந்து வச்சுருங்க. -40 டிகிரி பார்த்தீங்கன்னா வேவ் வார்ப்போட ஆங்கிள். ஸோ ஸ்பேஸிங் போய்க்கோங்க. ஸ்பேஸிங் பார்த்தீங்கன்னா 20ல் இருக்கும், அதை வந்து 10ஆக வந்து குறைச்சிக்கோங்க. 10.0 அந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கோங்க. மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மேக்னிடியூட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கீ ஃப்ரேம் வந்து வச்சுக்கோங்க. இதே போல் 2 கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் 5.0, எண்டிங் கீ ஃப்ரேமோட வேல்யூ 0. இதுக்குமே அந்த கிராஃப் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ வார்ப் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் இருக்கட்டும், வேறு எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் வேவ் வார்ப் என்ன பண்ணிங்கன்னா நம்ம இப்போ அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ இதை ஜஸ்ட் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வந்து அதே இருக்கட்டும், ஆங்கிள் மட்டும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். -40 வந்து செட் பண்ணியிருக்கோம் ஆங்கிள் ஃபஸ்ட்டு வேவ் வார்ப்பில். இப்போ செகண்ட் வேவ் வார்ப்பில் என்ன பண்ணிங்கன்னா அதோட ஆங்கிளை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு +40 வந்து வச்சுருங்க. +40 டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வந்து கொண்டு போயிருங்க. ஸ்பேஸிங் 10ல் இருக்கட்டும், மேக்னிடியூட் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. வேவ் வார்ப்புமே அதாவது வார்ப் ஆங்கிளுமே எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? பர்ஃபெக்டாக எல்லாமே வந்து நமக்கு வந்து டன். ஓகே, சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வேவ் வார்ப் எஃபெக்ட்டுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ அகைன் என்ன பண்ணிங்கன்னா ஆட் எஃபெக்ட் போங்க, பிளர் ஆப்ஷன் போங்க. இப்போ வந்து மோஷன் பிளர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் வந்து நீங்கள் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த மோஷன் பிளருக்கு வந்து எந்த ஒரு எஃபெக்ட்டுமே நீங்கள் வந்து கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட் அப்படியே டிஃபால்ட்டாக இருக்கிறதுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ஈவனாக அன்ஈவனாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து எப்படி பர்ஃபெக்டாக ஒரு ட்ரான்ஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் அந்த கிளிப்பை வந்து தொட்டுக்கோங்க, மூவ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆப்ஷன் கொடுக்குறேன். நான் வந்து பேசிக்கான ஒரு ஜூமின் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ 2 கீ ஃப்ரேம் வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் கீ ஃப்ரேமோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். தென் ஒரு கர்வ் வருது பார்த்தீங்கன்னா நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும், ரொம்பவே சூப்பராக வந்துட்டு ஒரு ஜூமின் ஆகும். அதோடு பார்த்தீங்கன்னா ஒரு வேவ் வார்ப் எஃபெக்ட் வந்து நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் அந்த வேவ் வார்ப் எஃபெக்டோட. நீங்கள் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் சாதாரண ஒரு ஜூமின் ட்ரான்ஷன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு பேடாக ஷேக் ப்ளஸ் ஒரு வேவ் வார்ப் எஃபெக்ட்டுக்கும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. நம்ம அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்களுக்கு செட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்றைக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இது போல் சூப்பரான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ எதுவுமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது வரை டாடா பாய், see you.